கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கடந்த நாட்களிலே நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர் தெழுந்த நாளை கொண்டாடினோம். அநேக செய்திகளை நீங்களும் கேட்டிருப்பீர்கள். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்துனுடைய உயிர் தெழுந்த நாளுக்கென்று செய்தியை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு விஷயம் என்னை மிகவும் ஆழமாக தொட்டது, என்னை வியப்படைய செய்தது. அது என்னவென்று சொன்னால், யோவான் 20வது அதிகாரத்திலே யோவான் தன்னை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது தன்னுடைய பெயர் அந்த இடத்துல வர வேண்டும் என்று இருக்கிறதான சூழ்நிலையிலே அவர் மிகவும் கவனமாக தன்னை தாழ்த்தி தேவனை உயர்த்துகிறதை நான் பார்க்க முடிகிறது. தன்னை தாழ்த்தி முற்றிலுமாக மறைத்து தேவனை வெளிப்படுத்த அவர் எழுதுகிறதான விதம் என்னை மிகவும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. இது இந்த காலகட்டத்திற்கு மிகவும் பொருத்தமானது. இந்த காலகட்டத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நான் வாஞ்சிக்கிறேன். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, அந்த 20வது அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, யோவான் தன்னை குறித்து எப்படி எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா, 3வது வசனம், அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசனும். தன்னுடைய பெயரை சொல்ல விரும்பாத ஒரு ஊழியக்காரர் யாரு? இந்த யோவான். பேதுருவும் மற்ற சீசனும் கல்லறையிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். இப்ப என்ன நடந்ததுன்னா, பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்திற்கு வந்து அதற்குள் குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. தன்னை குறித்து சொல்லும் பொழுது மற்ற சீசன் என்று சொல்லுகிறாரே தவிர தன்னுடைய பெயரையும் அவர் அந்த இடத்திலே குறிப்பிட விரும்பவில்லை. காரணம் தாழ்மை. காரணம் முற்றிலுமாக தன்னை தாழ்த்தி என்ன செய்தி சொல்லணுமோ, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தன்னை என்ன செய்தி இந்த உலகத்திற்கு சொல்லும்படியாக விரும்புகிறாரோ அதிலே மாத்திரம் அவர் மிகவும் குறிக்கோள் கொண்டவராக, ஃபோக்கஸ் அதுல மட்டுமே இருக்கிறதுனால தன்னை வெளிப்படுத்த அவர் சித்தம் கொள்ளவில்லை. ஆண்டவரை மாத்திரமே வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கென்று மனு குலத்திற்கென்று அவர் வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை மட்டுமே அவர் ஃபோக்கஸா வச்சிருக்கிறதுனால தன்னை பெயர் சொல்ல விரும்பவில்லை. இவர் தான் போய் பார்க்கிறாரு. எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த திறந்த கல்லறையை அவர் பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துனுடைய நேரடி சீடர்களிலே 11 சீடர்களிலே முதலாக அந்த திறந்த கல்லறையை பார்த்து இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை முதலாக பார்த்து சொன்னது யார் அப்படின்னா இந்த யோவான் தான். அவருக்கு முதலாக போய் பார்த்தாலும் கூட அவர் உள்ள போக துணியலை. ஏன்னா அவருக்குள்ள பலவிதமான கேள்விகள், தயக்கங்கள். அந்த நேரத்தில் வேகமாக பேதுரு முன்னால் வந்து அவர் முன்னால் போய் பார்த்துடுறாரு. ஸோ தான் தான் முதல்ல பார்த்தேங்கிறத கம்யூனிகேட் பண்ணணும். பட் அது வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஒரு பெருமைக்குரிய காரியமாக இருந்து விடக்கூடாது, தன்னை உயர்த்துகிற காரியமாக இருந்து விடக்கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருந்தது தான் இந்த யோவான். இன்றைக்கு அநேக நேரங்களிலே ஊழியர்களாகிய நாம், விசுவாச பிள்ளைகளாகிய நாம் பெருமைப்படுகிறோம். அது என்னன்னா ஆவிக்குரிய பெருமை. ஆண்டவருக்குரிய விஷயங்கள்ல ஒரு விஷயம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தால் அதை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறோம், பெருமையாக நினைக்கிறோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்ததான அந்த இயேசு கிறிஸ்துனுடைய நேரடி சீடர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலையும் சேர்த்து அவர்கள் தங்களை முற்றிலுமாக மறைத்து தேவனையே, கிறிஸ்துவையே அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அவரையே முன்னாடி வைப்பதற்கு அவங்களுடைய பிரயாசங்கள் இருந்தது என்பதை நான் பார்த்து அறிந்து கொண்டேன். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நம்மளா இருந்தா அந்த இடத்துல நான் தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் பேதுரு வந்தான், அவன் வேகமா என்ன செஞ்சிட்டான், என்னைய தள்ளிவிட்டு உள்ள போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா இவர் சொல்லுவதை சத்தியத்தையும் சொல்ல வேண்டும், உண்மையும் சொல்ல வேண்டும், தன்னையும் உயர்த்தாதிருக்க வேண்டும். மிக கவனமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. எத்தனையோ பெருமையான காரியங்கள் யோவானுக்கு இருந்தும் கூட யோவான் தன்னை முற்றிலுமாக மறைத்து மேன்மை பாராட்டாமல் இயேசு கிறிஸ்துவை மேன்மை பாராட்டத்தை பார்க்க முடிகிறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, யோவான் 19வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கடைசியாக ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் யோவானுக்கு. இப்பொழுதாவது என்ன செய்யலாம், தன்னுடைய பெயரை அதிகமாக உச்சரித்து நான் தான், ஏன்ட்ட தான் இயேசு கிறிஸ்து கடைசியா சிலுவையில் தொங்கும்போது பேசினாரு, ஏன்ட்ட சொன்னாரு இதோ உன் தாய் என்று சொன்னாரு, ஏன்ட்ட தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி தன்னை உயர்த்தாதபடிக்கு மிக தெளிவாக அவர் பேசுகிறத பார்க்க முடியும். 19வது அதிகாரம் 26வது வசனம், அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு. இந்த இடத்துலையும் யோவான் தான் அந்த புஸ்தகத்தை எழுதுறாரு, இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை. ஆனாலும் கூட தன்னுடைய பெயரை சொல்லாதபடி தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, இப்பயும் யோவான் சொல்லல, அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்த நேரமே
அந்த சீசன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கேயும் யோவான் தன்னை குறித்து முக்கியத்துவப்படுத்த விரும்பவில்லை. இவ்வளவு அழகான சுவிசேஷத்தை சூப்பரா பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதின யோவான் எங்கேயுமே நான் தான் அப்படிங்கிற அந்த நான்கிற வார்த்தையை அவர் என்ன செய்யல பயன்படுத்துகிறத பார்க்க முடியாது. தன்னை மறைத்து முற்றிலுமாக எனது கிறிஸ்துவை அவங்க என்ன செய்யாங்க வெளிப்படுத்தினாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, யோவான் 21வது அதிகாரத்தில் அந்த கடைசி அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. பேதுருடைய மரணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதே போல பேதுருக்கு ஒரு பொறுப்பையும் ஆண்டவர் கொடுக்குறாரு. என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு. அப்படி பொறுப்பு கொடுக்கும் பொழுது கூட பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு, இவனை குறித்து என்ன காரியம், என்ன குறித்து நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் என்ன செய்யணும், திருச்சபைக்கு தலைவனாக இருந்து வழி நடத்தணும்னு சொல்லிட்டு என்னுடைய மரணம் இப்படி இருக்குங்கிறதையும் சொல்லிட்டீங்க. அவனை கண்டு 21வது வசனம் கடைசி அதிகாரத்தில் அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்னவென்று கேட்டான். அவனுடைய காரியம் என்னப்பா, என்னை பற்றி சொல்லிட்டீங்க, அவனை பற்றி என்னது அப்படின்னு கேட்கும்போது அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றுவா என்றார். நான் திரும்பி வர்ற வரைக்கும் அவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்னப்பா, நீ என்னை பின்பற்றுவா, உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நீ பாரு, அவனை குறித்து நீ ஏன் யோசிக்கிற. என்ன பேதுரு ஏன் அந்த மாதிரி கேள்வி கேட்டார்னா, எப்போதுமே யோவான் ஆண்டோடைய மார்பிலே சாய்ந்திருக்கிறதை நம்ம என்ன செய்ய வேதத்திலே பார்க்க முடிகிறது. ரொம்ப க்ளோஸ், 2 பேருக்கும் இடையில இருந்ததான ஒரு அன்பின் பிணைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, ரொம்ப க்ளோஸாக இருந்தது. அப்போ எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டீங்க, உங்க கூட ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக இருந்தானே, அவனை பற்றி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஸோ ஆகையால் இந்த சீசன் மரிப்பதில்லை என்கிறதான பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிடுச்சு. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார். அவ்வளவுதான். ஒரு பேச்சுக்காக ஆண்டவர் சொன்னாரே தவிர அதனுடைய அர்த்தம் கிடையாது இயேசு கிறிஸ்து திரும்ப வர்ற வரைக்கும் இந்த சீசன் உயிரோடு கூட இருப்பான் என்று சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. யோவானை குறித்து பெருமையாக பேசிக்கிட்டாங்க. ஆனால் யோவான் அந்த யோவான் ஸ்நானகனை போல தன்னை மறைத்து ஆண்டவரே என்ன செய்கிறார், உயர்த்துகிறார். ஆண்டவரே பெருமைப்படுத்துகிறதை இங்கேயே நம்ம பார்க்க முடிகிறது. வெளிப்படையாக உண்மையை சொன்னார். மற்ற எல்லாம் இந்த மாதிரி நினச்சிக்கிட்டாங்க, ஆனால் அதனுடைய கருத்து அது அல்ல அப்படிங்கிறத மிக தெளிவாக அவர் சொல்லி முடிக்கிறதை இந்த புத்தகத்திலே பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோவானுடைய வாழ்க்கை, அவனுடைய வார்த்தை ரொம்ப தாழ்மையாக இருந்தது. ஒரு வசனம் உண்டு, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனம் ஏட்டிமை என்று சொல்லி நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 18வது வசனத்தில் இருக்குது. ஆண்டோடைய பிள்ளைங்க பெருமைப்படும் பொழுது நம்ம கிடைத்திருக்கிறதான அட்வான்டேஜஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு, நம்ம கொடுக்கப்பட்டதான ஆவிக்குரிய வரங்களை நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளை நாம பெருமையாக நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு விஷயம், நம்ம விழ போகிறோம்னு அர்த்தம். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் விழுந்து போகிறாங்க. அது விழுகிறதுக்கு முன்னாடி என்னவா இங்கே பார்க்குறோம், அழிவுக்கு முன்னானது அகந்தை. ஒருத்தவங்க அழிந்து போகிறதுக்கு முன்னாடி என்னது, அகந்தை. அகந்தை ஃபஸ்ட்டு வருது, 2வது அழிவு வருது. அடுத்து விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஒருத்தவங்க விழுந்து போகிறதுக்கு முன்னால் என்ன வருதுன்னா மனமேட்டிமை வருது ஃபஸ்ட். ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, பாவம் செய்கிறவங்க எல்லாருமே முதலாவது பெருமைங்கிற பாவத்தில் விழுவாங்களாம், அதுக்கப்புறம் தான் பாவம் செய்வாங்களாம். ஆண்டோடைய பிள்ளைங்க பாவம் செய்கிறதுக்கு முன்னால், மற்ற எந்த பாவம் செய்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு பெருமைப்படுவாங்களாம், அதுக்கப்புறம் தான் அந்த பாவத்துக்குள்ள என்ன செய்வாங்கன்னா விழுவாங்களாம். ஏதேன் தோட்டத்தில் நடந்த சம்பவத்தை யோசித்து பாருங்களேன். அங்கே என்ன நடந்துச்சு, நீ தேவனை போல ஆவாய், அது அவருக்கே தெரியுமே. இந்த பழத்தை சாப்பிட்றதுலாம் என்ன இருக்குது, நீ இந்த பழத்தை சாப்பிட்டீனா நீயும் தேவனை போல ஆவாய் அப்படின்னு, நான் தேவனை போல ஆவேனா அப்படிங்கிறதான எனது இந்த பெருமை, மனமேட்டிமை, அது வந்து தான் அதுக்கப்புறமா அந்த கீழ்ப்படியாமைங்கிற பாவத்துக்கு நேரம் என்ன செஞ்சிச்சு, வழி நடந்துச்சு. எப்போல்லாம் நம்ம பாவம் செய்கிறோமோ அப்போல்லாம் பெருமைப்பட்டு தான் பாவம் செய்கிறோன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் சொன்னார். மிக உண்மை. அனைவருடைய வாழ்க்கையில் அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி நான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஊழியத்தை குறித்து அவர் ஒருபோதும் மேன்மை பாராட்டினதில்லை. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தில் மற்ற எல்லா அப்போஸ்தலரை விட மிக அழகாக, மிக நேர்த்தியாக, மிகவும் எஃபெக்டிவாக ஊழியம் செய்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படி இருந்தும் கூட தன்னுடைய ஊழியத்தை குறித்து அவர் ஒருபோதும் என்ன செய்யலை, மேன்மை பாராட்டினதில்லை. சுவிசேஷத்தின் எனது பிரசங்கிப்பது எனக்கு என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது, என்மேல் விழுந்த கடமை அது, அதை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யற தன்னை தாழ்த்துகிறதை பார்க்க முடிகிறது. 2வது விஷயம் என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை அவர் கொடுத்தார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அவர் தன்னை முற்றிலுமாக தாழ்த்துகிறதை பார்க்க முடியுது. அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன தரிசனம், உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவை அவரும் கண்டார். நிறைய பேர் பார்த்தாங்க. யாக்கோபு பார்த்தாரு, பரிசு சொல்றாரு, கேபாவு தரிசனமானார். அப்புறம் ஒரு 500க்கும் மேற்பட்ட சகோதரர்களுக்கு
அவர் என்ன செய்யற தன்னைத்தானே வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டே வரும் பொழுது இந்த அகால பாவியாகிய எனக்கு, அதாவது ப்ரீமெச்சூர் பேபி, நம்ம சொல்லுவோம் இல்லையா, குறை மாசத்துல பிறந்தவனு சொல்லி, அந்த குறை மாசத்துல பிறந்த எனக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா தரிசனமானார். இயேசு கிறிஸ்து அவரும் என்ன செஞ்சார், எனக்கு தரிசனமானார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆதி காலத்தில் உள்ள சீசர்கள் மாத்திரமல்ல, பவுலும் அவரை தரிசித்தார். ஆனால் அதை குறித்து அவர் என்ன செய்யறதில்லை, மேன்மை பாராட்டுவதில்லை. ஆயிலும் அதே பகுதியில் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், நான் இருக்கிறது தேவன கிருபையினாலே இருக்கிறேன், வேற ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே கிருபை என்று சொல்லுகிறார். அவர் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டதும் என்னால கிடையாது, எனக்குள்ள இருந்த தேவ கிருபையை அப்படி செய்தது என்று சொல்லுகிறார். எப்படி தன்னை தாழ்த்துறாரு பாருங்களேன். ஊழியத்தை குறித்து மேன்மை பாராட்டல, அவர் கிடைச்ச தரிசனம், ஒரு விஷன் கிடைச்சது. இயேசு கிறிஸ்துவை பார்த்தாரு, அவர் நேரில் பார்த்தாரு. அதை குறித்து அவர் என்ன செய்யல, பெருமையை பேச விரும்பல. அடுத்து இன்னொரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னா, பரலோக வெளிப்பாடு கிடைத்தும் கூட 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். அவருக்கு தெரிந்த, அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவுக்குள் ஒரு சகோதரனை நான் நினைஞ்சிருக்கிறேன், ஒரு மனுஷனை நான் அறிவேன். அவன் என்ன செஞ்சானா, 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டானா, அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ நான் அறியேன், எனக்கு தெரியாது. அவன் சரீரத்தில் இருந்தானா இல்லை அவன் என்னது சரீரத்துக்கு புறம்பே இருந்தானா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அவன் என்ன செஞ்சான், 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே நிறைய பேர் வேற வேற மொழிகள், இதுவரைக்கும் மனுஷர் கேட்டிராத பாஷைகளை பேச கேட்டானான். தன்னை குறித்து தான் அவர் சொல்றாரு. அது எப்போ சொல்றாரு தெரியுமா, 14 வருஷம் கழிச்சு. இந்த வெளிப்பாடு, இந்த ரெவலேஷன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன செய்யறது, கிடைத்தது. 14 வருஷமா மனுஷன் வெளியவே சொல்லலை. ஏன் வெளியே சொல்லலை தெரியுமா, உண்மையாகவே ஆண்டவர் அறிந்தவங்க, ஆண்டவர் கூட நெருங்கிய ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க தன்னை என்னைக்கும் பெருமையாகவே பேச மாட்டாங்க. தனக்கு கிடைச்ச தரிசனமா இருக்கட்டும், இல்லை தான் செய்கிற ஊழியமாக இருக்கட்டும், இல்லை தனக்கு கிடைத்ததான வெளிப்பாடாக இருக்கட்டும், எதை குறித்தும் பெருமையாக பேச மாட்டாங்க. 14 வருஷத்துக்கு அப்புறமா இந்த 2 கொரிந்தியர்கள் பேசுகிறாருன்னா, கொரிந்தியர்கள் எவ்வளவு பாடாவரை படுத்திருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. சரியான என்னது, ஒரு முரட்டு குணம் பிடித்ததான விசுவாசிகள், கொரிந்து சபையில் இருக்கிறதான விசுவாசிகள், அவரை பேச தூண்டி அவர் என்ன செய்ய பேச வைக்கிறாங்க. அப்படி பேசும்போது கூட அவர் தன்னை தாழ்த்துகிறார். அப்படிப்பட்ட மனுஷனை அது என்னது குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன்னா, என்னுடைய பலவீனங்களை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். எனக்கு இப்பேற்பட்ட வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது, எனக்கு தரிசனம் கிடைத்திருக்கிறது, மற்ற எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் மிகவும் பிரயாசப்படுகிறேன், இவ்வளவு பெரிய ஊழியம் செய்திருக்கிறேன், இத்தனை திருச்சபைகள் ஸ்தாபிச்சிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துடைய நேரடி சீடர்களை விட அதிகமாக நான் ஊழியம் செய்திருக்கிறேன். ஆனால் அவைகளை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். 2 விஷயத்தை நான் மேன்மை பாராட்டுவேன். ஒன்று, என்னுடைய பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஏன் அப்படின்னா, நான் பலவீனனா இருக்கிறதுனால கிறிஸ்துவனுடைய பலன் என்னில் பூரணமாய் விளங்குகிறது. நான் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறேன். என்னுடைய பலவீனம் என்னை கிறிஸ்துவனுடைய அந்த ஸ்ட்ரென்த்துக்கு நேராக, அந்த பலத்திற்கு நேராக சார்ந்திருக்க வழி வகுக்கிறது. அதனால தேர்ஃபோர் நான் எதை குறித்து மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னா, என்னுடைய சொந்த பலவீனங்களை குறித்து, என்னுடைய வீக்னஸை குறித்து நான் என்ன செய்வேன், மேன்மை பாராட்டுவேன். அவர் ஜெபம் பண்ணாராம் 3 முறை. ஆண்டவர் சொன்னாராம், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னாராம். உன்னுடைய பலவீனங்களில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் சொல்லி சொன்னாராம். அப்ப நான் பலவீனமா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறார் சொல்லுகிறார். ஏன்னா நான் கிறிஸ்துவின் வல்லமையை நான் என்ன செய்வேன், சார்ந்து வாழ பழகி கொள்ளுவேன். இன்னொன்னு, அவர் மேன்மை பாராட்டுன்னு நினைச்சாருன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன், சிலுவையை அஞ்சி வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்னு சொல்லிட்டார். எல்லாரும் அவமானமா நினைச்ச, சமுதாயத்தில் அவமானமா நினைச்ச அந்த சின்னத்தை, அந்த சிலுவை என்கிறதான அவமான சின்னத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? ஒருவேளை நம்ம ஊழியக்காரங்களா இருக்கலாம், இல்லை விசுவாசிகளா இருக்கலாம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஒரே பெருமை தான். பெருமை பேசி பேசி கிடைச்ச என்ன நடந்தது, நான் ஃபேமஸ் ஆகிறேன், ஆண்டவர் என்னை உயர்த்துகிறார், நான் இன்டர்நேஷனல் லெவலில் என்ன பெரிய ஆளா இருக்கிறேன், என்னை அவங்க பார்த்து பேசினாங்க, இவங்க பார்த்து பேசினாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, என்னை பார்த்து எல்லாரும் அடையாளம் கண்டு கொள்கிறாங்க, நான் யார் என்பதை எல்லாரும் என்ன செய்து தெரியுது. அதற்காக நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வரல, அதற்காக ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கவும் இல்லை. நம்ம சாட்சியா வாழ்றதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம ஃபேமஸ் ஆகிறதுக்காக இல்லை. மிகவும் கவனமாக இருப்போம். இந்த காலகட்டத்தில் அநேக ஊழியர்கள் விழுந்து போகிறது நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய காதுகளால கேட்கிறோம். அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்முடைய சகோதரருக்காக, நம்முடைய சகோதரிகளுக்காக நம்ம ஜெபிப்போம். மிகவும் கவனமாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் தாழ்மையிலே கிறிஸ்துவின் தாழ்மையை தரித்துக் கொள்வோம். மிக கவனமாக நாம் நடப்போம், கிறிஸ்துவை பின்பற்றுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். தேவனுடைய நாம் மையப்படுவதாக. உங்களுடைய இடத்திற்கு மிக்க நன்றி. ஆமென். தேங்க்யூ.